இந்த வீடியோ வந்து நம்ம வந்து தேன பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல வந்து மகரந்த சேர்க்கை வந்து கம்மியா நடக்கும். அதனால தேன் வந்து உற்பத்தி ஆவுறது ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ளஸ் வந்து இதில இப்போ மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால, நமக்கு வந்து தேன் உற்பத்தி ரொம்ப தேனுக்கு தேவையான தேனீச்சிகளுக்கு தேவையான தேன் மட்டும் தான் கிடைக்கும். மக்களுக்கு சப்ளை பண்ற மாரி புரொடக்ஷன் வந்து ஆகாது. ஸோ அப்படியே ஆயிருந்தாலும், அவங்க வந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள புரொடக்ஷன் அதிகமா பண்ணி வச்சிருந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கும். ப்ளஸ் வந்து அப்படி இல்லன்னா, ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது கலப்படமா தான் இருக்கும். ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, எந்தெந்த மாவட்டத்தில எப்பப்போ மகரந்த சேர்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதாவது தேன் வாங்குறவங்க மட்டும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நீங்க ரெகுலரா யார்கிட்ட தேன் வாங்கிட்டு இருக்கீங்களோ, அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்க முடியும். ஸோ இந்த மாரி கேள்வி கேட்டா தான் ஏன்னா மக்களுக்கு வந்து நெறைய அவேர்னஸ் கிடையாது. கலப்படம் எங்க பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ மூலமா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது பார்த்து அதோட விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் ஷேர் பண்றேங்க. ஸோ நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு தேன் வந்து 5 லிட்டர் தான் இருக்கு. அதனால தான் அது காலியாக போறதுனால தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றேன். ஸோ அப்படி நீங்க இன்னும் 2, 3 விஷயங்கள கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல ஒரு சில இடத்துல வந்து ரசாயனம் வச்சு மரத்த வளர்த்து அதில பூ இருக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த பூல இருந்து வர தேன் வரும் பார்த்தீங்களா? ஏன்னா அது வந்து நம்ம வந்து நார்மலா ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துல பூ வரும். 10 மாசத்துல வருதுன்னு வைங்களேன். நம்ம மருந்து வச்சு பண்றதுனால 2 மாசத்துலயே வரும். அந்த 2 மாசங்கிறது நம்ம அக்டோபர், நவம்பர்லயும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வர்ற இது வந்து பார்த்தீங்கன்னா, மழையில அந்த பூ விழுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. 1. இல்ல அப்படியும் மழையிலயும் அந்த பூ இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில வந்து மருந்து அடிப்பாங்க. அந்த மருந்து அடிச்சோம்னு வைங்களேன், பூ வந்து உதிராது. ஆனா தேனீச்சு போய் அந்த இடத்துல பூலருந்து ஏதாவது தேன் எடுக்கணும்னு நினைக்கும்போது, அந்த மருந்து சாப்பிடுறனால அந்த பாய்சன்ல தேனீச்சை இறக்குறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நான் வந்து ஏன் சொல்றேன்னா, இப்ப நெறைய இடத்துல மருந்து அடிக்கிறது வந்து நார்மலா நடந்துகிட்டு இருக்கு. அத கம்மி பண்றதுக்காகவும் ஏன்னா தேனீச்சு இருந்தாலே அந்த இடத்துல மகரந்த சேர்க்கை கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி அது கரெக்ட்டா பண்ணிக்கும். பூவும் உதிர விடாது. அதுல விளைச்சலும் வந்து அதிகமா இருக்கும். இதுதான் இந்த தேனீச்சியோட வேலையே. ஸோ, அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன வந்து நான் சொல்றேன். ஸோ, மொத்தம் 2 விஷயம் தாங்க. 1 அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல வந்து தேன் இருந்துச்சு அப்டின்னா, அது வந்து புரொடக்ஷன் அதிகமா பண்ணி அவங்க தேன் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி இல்லன்னா, அவ அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லயும் கிடைக்குது அப்டின்னா, கண்டிப்பா அது வந்து கலப்படமா தான் இருக்கும். இந்த 2 விஷயத்துல தாங்க அந்த தேன் பிசினஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ, இந்த மாரி உங்களுக்கு தேன் பத்தின சம்பந்தம் எதுவும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் ஷேர் பண்றேங்க. ஓகேவா? பாய்.